ஆண்டவர் சொல்றாரு, இது விழுந்து போனாலும் மறுபடியும் நான் அதை என்ன செய்வேன், அதை எடுப்பிப்பேன். மனிதர்களால் அது உடைக்கப்பட்டிருந்தாலும், அது பழுதாய் போயிருந்தாலும் திரும்ப சிலருடைய நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவ பிரசன்னத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்க கூடாதபடிக்கு எப்பயோ ஒரு நாள் நம்ம ரொம்ப பக்தியா தேவ பிரசன்னத்துக்கு முதலிடம் கொடுத்துருப்போம். அதை நாளடைவில் பிரச்சனைகள் நிமித்தமா, சூழ்நிலைகள் நிமித்தமா, போராட்டங்கள் நிமித்தமா அதை நம்ம மறந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, அந்த கூடாரம் சரியா இருந்தாதான் குடும்ப வாழ்க்கை சரியா இருக்கும். அது சரியா இருந்தாதான் மற்ற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு தேவ மனுஷன் ஆசீர்வாதமா இருந்தாதான் அவனை சார்ந்தவர்களும் புறஜாதியார்களும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஸோ அதைத்தான் இங்க ஆமோஸ் சொல்றாரு, ஏதோமில் மீதியானவர்களை. ஏதோம் அப்படின்னா ஏசாவின் சந்ததி. யாக்கோபு ஏசா இருக்காங்க இல்லையா, ஏசாவை வெறுத்தார். ஆனாலும் அந்த சந்ததியாரில் மீதியானவர்களும், அந்த சந்ததியில ஆண்டவரை நம்புறவர்களும், என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளும், அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிற, அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற எல்லாரும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அவர்கள் எல்லாரும் தேவனிடமாய் திரும்பணும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா இந்த தாவீதின் கூடாரம் எப்படி இருக்கணும்? ஸ்டெடியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், தேவ பிரசன்னத்தால நிறைந்து இருக்கணும். ஸோ அப்பத்தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். ரைட். இதே வசனத்தை